சென்னை அயனாவரத்தில் உள்ள இல்லத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் அஞ்சலி. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என சந்தேகம். சிசிடிவி காட்சிகள் பகுஜன் சமாஜ் கட்சியினரின் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இன்றைய தினம் பொதுமக்களும் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தினரும் பிஎஸ்பி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் இந்த படுகொலையில் பல பேர் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகிக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக காண்பிக்கின்றவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவருடைய சந்தேகங்களை போக்குவது இந்த அரசுடைய கடமை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். இந்த படுகொலையை சிசிடி கேமரா அந்த காட்சியை உங்களுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம். அது பார்க்கின்ற பொழுது இந்த அரசு எடுத்த நடவடிக்கைக்கும் அதில் பார்க்கின்ற காட்சிக்கும் வேறுபட்டிருக்கின்றன. ஆகவே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிஎஸ்பி கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்தேகிப்பது சரிதான் எனப்படுகிறது. ஆகவே உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும். தமிழகத்தில் அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். குறிப்பாக அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழகத்திலே திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை, சேலத்திலே கழக பகுதி செயலாளர் படுகொலை, அதற்கு பிறகு பிஎஸ்பி மாநில கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை, இப்படி தொடர்ந்து ஒரு மாத காலத்தில் இந்த படுகொலையில் அரங்கேறியிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என உறுதியாகிவிட்டது. 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை, தஞ்சையில் அரங்கேறிய படுகொலை சம்பவங்களை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விடியா அரசின் முதல்வரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை, நமக்கு நாமேதான் பாதுகாப்பு என மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், விழுப்புரம் மாவட்டம் டி குமாரமங்கலம் கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு பிறகும் கோமா நிலையில் விடியா திமுக அரசு. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஊடகவியலாளர்களை அனுமதிக்க மறுக்கும் விடியா அரசு. கள்ளச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வருவதை மறைக்க முயற்சி என மக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குச்சிப்பாளையத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர் மர்ம மரணம். போதை மறுவாழ்வு மையத்தை நடத்தி வரும் பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் காமராஜ் உள்ளிட்ட 6 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருக்கோவிலூர் போதை மறுவாழ்வு இல்லத்தைச் சேர்ந்த 24 பேரை சந்திக்க ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. எஸ்பியை அணுகுங்கள் என மருத்துவமனையும் டீனை அணுகுங்கள் என போலீசும் மாற்றி மாற்றி சுற்ற விடுவதால் சிகிச்சை பெறுபவர்களின் நிலை குறித்து பெரும் சந்தேகம்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மனநல காப்பகத்தில் 20 நபர்கள் மர்மமான முறையில் இறந்ததாக அதிர்ச்சி தகவல். அனுமதியின்றி நடைபெற்ற மனநல காப்பகத்தில் 19 நபர்களை மீட்ட போலீசார் கிட்னிக்காக 20 பேர் கொல்லப்பட்டார்களா என தீவிர விசாரணை. காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமி மீது வரும் 29ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம். காஞ்சிபுரத்தில் உள்ள 51 கவுன்சிலர்களில் 33 பேர் விடியா திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம். ஏற்கனவே கோவை, திருநெல்வேலி மேயர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மேயருக்கும் நெருக்கடி. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் ஆட்சியும் இல்லை, கட்சியும் இல்லை என மக்கள் கிண்டல். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் தனது நடவடிக்கை இருக்கும் என கூறி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் எச்சரிக்கை. சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குநராக இருந்தபோது ஏன் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என அருண் ஐபிஎஸ்க்கு மக்கள் சரமாரி கேள்வி. முதல் நாளிலேயே முன்னுக்கு பின் முரணாக பேசிய காவல் ஆணையர் அருண், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம் என கூறிவிட்டு ஊடகவியலாளர்களிடம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக எதை வைத்து சொல்கிறீர்கள் என முரணான கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக விடியா அரசுக்கு திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் சரமாரி கேள்வி. பொம்மை முதல்வருடன் பயணித்தவர்களே கேள்வி கேட்கும் நிலைக்கு சென்றதுதான் விடியா மாடலின் நிர்வாக திறமையின்மையின் லட்சணம் என மக்கள் ஆதங்கம். தமிழகத்தில் 18 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். சென்னை மாநகர காவல் ஆணையரை தொடர்ந்து தாம்பரம் காவல் ஆணையரும் அதிரடியாக மாற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 73 காவலர்களை பணியிட மாற்றம் செய்த விடியா அரசு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் நடந்து 1 மாதம் ஆக உள்ள நிலையில் தாமதமாக கண் துடைப்பிற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பூர் அருகே வீடுகள் மீது மர்மமான முறையில் தொடர்ந்து கல் விழுந்து வருவதால் கிராம மக்கள் அச்சம். விடியா அரசை நம்பி பயனில்லை என்பதால் ட்ரோன் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் கிராம மக்கள். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நிலத்தை அளக்க 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 2 கைது. விடியா ஆட்சியில் வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் லஞ்ச வேட்டையால் கதரும் அப்பாவி மக்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மதுபான கடையின் பூட்டை உடைத்து 25,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் திருட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலால் 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை. மணப்பாறையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற இளைஞருக்கு தர்ம அடி. திறமையற்ற ஆட்சியின் அவலத்தால் செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் ஆயுதப்படை காவலர் வீடு உள்ளிட்ட அடுத்தடுத்த வீடுகளில் 6 சவரன் நகை கொள்ளை. போலீசாரின் வீட்டிலேயே கொள்ளை போகும் அளவுக்கு தமிழகம் இருப்பதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே இளம்பெண்ணை அரிவாளால் வெட்டி தாலி செயின் பறிப்பு. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரின் கழுத்தை அறுத்து தாலி செயினை பறித்தவனை சுற்றி வளைத்து தர்ம அடி கொடுத்த கிராம மக்கள். குமாரபாளையத்தில் ஆவின் நிறுவனத்தின் 1 லிட்டர் பால் பாக்கெட்டுகளை மட்டும் குறிவைத்து திருடும் மர்ம கும்பல். திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் பால் பாக்கெட்டுகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை அண்ணா சாலையில் இரும்பு மேம்பாலம் அமைக்கும் திட்டம் தொடங்கி 6 மாதங்கள் ஆகியும் எந்த பணிகளும் நடைபெறாததால் பொதுமக்கள் அதிருப்தி. சென்னை சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை இடையிலான சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை விமான நிலையத்தில் நாய்களின் அட்டகாசத்தால் கதி கலங்கும் பயணிகள். விமான நிலைய நிர்வாகத்துறை கவனிக்குமா என்றும் கேள்வி.
விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. ராணிப்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் கனமழையால் சேதம். விடியா திமுக அரசு வழக்கம் போல் தாமதம் செய்யாமல் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. அரியலூர் அருகே திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் கொட்டப்படும் மருத்துவம் மற்றும் இறைச்சி கழிவுகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் கழிவுகளை கொட்டிச் செல்லும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். புதுக்கோட்டையில் தரமில்லாமல் கட்டப்பட்ட அரசு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து ஷவர் போல் 4 புறமும் கொட்டும் நீர். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தண்ணி டேங்க் அமைஞ்சிருக்க பகுதி வந்து பள்ளிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. சின்ன பசங்கள்லாம் இங்கே வந்து விளாண்டுட்டு திரும்பாங்க, போவாங்க, வருவாங்க. அப்போக்கி வந்து இது இடிஞ்சு விழுக கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு தரமற்ற ஒரு நிலையில் இருக்குது. ஏதோ ஒரு பசங்க வரும்போது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா அது பின்னாடி அதுக்கப்புறம் யோசித்து நமக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. திரிபுராவில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். தொற்று பாதித்தவர்களில் இதுவரை 47 பேர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. உள்நாட்டில் நிலக்கரி விலை குறைந்துள்ள நிலையில் இறக்குமதியை குறைக்க விடியா அரசுக்கு உத்தரவிட்ட மத்திய அரசு. கடந்த நிதியாண்டில் 208 லட்சம் டன் நிலக்கரியை கொள்முதல் செய்த விடியா அரசு விஞ்ஞான ரீதி ஊழலில் மத்திய அரசு கை வைத்ததால் கடும் அதிர்ச்சி. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கிய போதிலும் புறநகர் ரயில்கள் இயக்கம். மின்கசிவு ஏற்பட்டால் நிகழும் விபரீதத்தை உணராமல் ரயில்கள் செல்லும் அதிர்ச்சி காட்சி.